இஸ்லாத்தை எல்லா இடத்துக்கும் பரப்பணும், இஸ்லாம் நாடாக ஆக்க வேண்டும் உலகம் முழுவதும் அப்படிங்கிறது அவர்களுடைய கொள்கையாக இருக்கின்றது. அந்த கொள்கையை நோக்கி அவர் செல்லும் போது தீவிரவாதத்தை கையில் எடுக்கின்றார்கள். இதுதான் அதனுடையது. ஏன்னா இதுல ஒரு வறுமையோ அல்லது கல்வியின்மையோ இல்லது அறியாமையோ இல்ல வேறு ஒரு நிலையோ என்பது இல்லை. இதுல 4 டாக்டர்ஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு பெண் மருத்துவர். எல்லோருக்கும் அவர்களுக்கு மனதில் இருக்கக்கூடியது என்னன்னா அவர்களுடைய அந்த கொள்கையை நோக்கி அவர்கள் சென்று கொண்டிருக்கின்றார்கள் அப்படிங்கறதுதான் அவர்களுடைய நடத்தையை பார்க்கும் பொழுது, செயல்களை பார்க்கும் பொழுது, அவர்களுடைய குணங்களை பார்க்கும் பொழுது நமக்கு தெரிய வருகின்றது. சார், இதுல அந்த ஃபரீதாபாத் தீவிரவாத குழுவுக்கும் அவருக்கு தொடர்பு இருக்கு அப்படிங்கிற தகவல் வந்திருக்கு. இந்த ஃபரீதாபாத் தீவிர குழுங்கிறது அது யாரு, என்னங்கிறத பின்னணி பற்றி சொல்ல முடியுமா? ஃபரீதாபாத்துடைய தீவிர குழுவும் கிடையாது. இவங்க என்ன செஞ்சிருக்காங்க, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் டாக்டர் முசமில் அகமது அப்படிங்கிறவர் புல்வாமா டிஸ்ட்ரிக்டை சேர்ந்தவர். இப்ப நீங்க டாக்டர் அடில் அகமது அப்படிங்கிறவர் அனந்தநாக் டிஸ்ட்ரிக்டை சேர்ந்தவர். 2 டிஃபரெண்ட் டிஸ்ட்ரிக்ட் ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல. இவங்க என்ன செய்யறாங்க, பட் டாக்டர் அடில் அகமது கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் அனந்தநாக்ல இருக்காரு. அக்டோபர் 2024 வரைக்கும் பணிபுரிகின்றார். அக்டோபர் 2024 அப்புறம் அவர் ரிசைன் பண்ணிட்டு அவர் நேரம் உத்தரப்பிரதேஷ்ல வராரு, சஹாரன்பூர் வராரு. அங்க அவர் வேலையை தொடங்குறாரு. அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா டாக்டர் முசமில் அகமது அவர் புல்வாமா டிஸ்ட்ரிக்ட்ல இருந்தாலும் அவர் ஹரியானால அல் ஃபலா யூனிவர்சிட்டிங்கிற ஒரு யூனிவர்சிட்டியில அவர் வேலை செய்யறாரு. அது மாதிரி ஒவ்வொருவரும் அங்கிருந்து பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்றது. அது மாதிரி அந்த டெல்லியை சார்ந்து இருக்கின்ற அங்க அவர்கள் இருக்காங்க. ஸோ இவங்க ஒவ்வொரு இடத்துல இருந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல இருந்து டெல்லி சரௌண்டிங்ல டிஃப்ரெண்ட் லொகேஷன்ல அவங்க இருந்து அங்கிருந்து அவர்கள் ஸ்லீப்பர் செல்களாக அவர்கள் ஈடுபடுகின்றார்கள்.